வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு கிருஷ்ணி டெக் தமிழ். என்னோட பேர் ராகுல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அதை பார்த்தோன்னா நம்ம ஒரு பிக்சர்ஸில் வந்து எப்படி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது, அதுவும் ஒரு ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணாமல் இந்த ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாமல் எப்படி பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தோன்னா ஃபுல் டீடைல்ஸ் தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ திறந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல டீல்ஸ் உங்களுக்கு புரியும். வீடியோ பார்க்கும் போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்கள் போகலாம். அதாவது நமக்கு வந்து நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருப்போம். சில ஃபோட்டோஸ் வந்து பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும். அதாவது அந்த ஃபோட்டோஸில் இருக்கிற பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும். அந்த சில பேருக்கு வந்து ஃபோட்டோஷாப் தெரிஞ்சிருக்கும். ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி சில பேர் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது, சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஃப்ரீ ட்ரையலாக இருக்கும். அண்ட் சம் இஷ்யூஸ்லாம் இருக்கும். நான் இந்த இப்போ சொல்ல போகிற நான் மெத்தட் வந்து ப்ரௌசர் யூஸ் பண்ணி தான். ப்ரௌசர் யூஸ் பண்ணி நம்ம இந்த வெப்சைட்டுக்கு, அதாவது ரிமூவ் பேக்ரவுண்டுக்கு இந்த வெப்சைட்டுக்கு போகிறோம். ரிமூவ்.பிஜி இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டேரக்ட் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துக்கலாம். இந்த வெப்சைட்டுக்குள்ளே எப்படி இதை யூஸ் ஆகுதுன்னு அதே போட்டிருக்காங்க. அதாவது ரிமூவ் இமேஜ் பேக்ரவுண்ட் 100% ஆட்டோமேட்டிக்கலி அண்ட் ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் கண்டிப்பாக வேணும். இன்டர்நெட் வந்து அவ்வளோ அதிகமாகலாம் போகாது. ஏன்னா நான் 100% நான் உங்களுக்கு ஷூரிட்டி தரேன். ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணுறேன், இதில் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இதில் தான் பிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணிருக்கேன். என்னோட ஃபோட்டோஸில் இதில் தான் நான் ரிமூவ் பண்ணிருக்கேன். இப்போ அதாவது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறேன். ஏதோ ஒரு சோஷியல் இமேஜஸ் ஏதோ இருந்தாலும் நான் என் தேவைங்கிறது எல்லாமே ரிமூவ் பண்ணி தான் இருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அதுவும் மட்டும் இல்லாமல் ஈஸியாகவும் இருக்குது. அண்ட் நான் அதனால தான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன், சஜஷன் பண்ணுறேன். இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணணும்னா அவங்களே அதாவது காட்டிருக்காங்க. ஜஸ்ட் பிக்சர் எடுத்துன்னு போட்டு அவங்களே ஒரிஜினல் பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, அதாவது பின்னாடி பேக்ரவுண்ட் நியூவாக மாற்றலாம். அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கலர் வேணும்னா கலர் வேணும்னா பேக்ரவுண்டில் மாற்றிக்கலாம். அண்ட் ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக அப்லோடுக்கு போயிடலாம். அதாவது ஸ்ட்ரைட்டாக ரிமூவ் பண்ணுறது பார்த்துலாம். அப்லோட் இமேஜ் இருக்குது, அதை நம்ம போடுவோம். அதாவது உங்களுக்கு எந்த ஃபோட்டோ ரிமூவ் பண்ணுமோ அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது ரிமூவ் பண்ணுறதுக்கான அதாவது ஃபோட்டோஸ் வந்து உங்கள்கிட்ட செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து இந்த ஃபோட்டோஸ் நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த ஃபோட்டோ வந்து எப்படி பேக்ரவுண்டில் இருக்குது, அப்படியே அக்யூரேட்டாக, அதாவது 100% வந்து எப்படி வந்து கிளியராக வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கிறது நீங்களே பார்த்துக்கலாம். அதாவது ஒரிஜினல் டவுன்லோட் இமேஜ் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னாலும் ப்ரிவியூ இமேஜ் ஃபுல்லாக பார்த்துக்கலாம், ஃபுல் இமேஜ் வேணாலும் பார்த்துக்கலாம். அதாவது அதுக்கு மட்டும் இல்லாமல் கீழே ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அதாவது எடிட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்டை மாற்றிக்கலாம். அதாவது இப்போ பிடிச்ச கலர் ஏதாவது கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். அண்ட் ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. அதாவது எப்படி இமேஜில் ஆட் பண்ணுறது இருக்குது, எப்படி கலர் ஆட் பண்ணணும் சொல்லி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க. மேலே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பிளர், அதாவது பேக்ரவுண்டில் பிளர் வேணுமா இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பேக்ரவுண்ட் பிளர் இருந்துச்சுன்னா பிளர் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபோட்டோக்கு பேக்ரவுண்டில் நிறைய ஏதாவது நேச்சுரல் ஃபோட்டோஷாப் இருக்குது, அப்ஸ்ட்ராக்ட் ஃபோட்டோஷாப்ஸ் நிறைய இருக்குது. நம்ம தேவைங்கிற இமேஜ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே கலர் ஏதாவது நமக்கு வேணும்னாலும் கலர் கொடுத்துக்கலாம். ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது இங்கே ஃபோட்டோக்கு பக்கத்தில் கலர் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்ம இங்கே ஏகப்பட்ட கலர் இருக்குது. நம்மளே கலர் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்டில் ஏதாவது கலர் கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோஸில் வந்து செலக்ட் ஃபோட்டோ ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி வந்து பேக்ரவுண்டில் உங்களுக்கு பிடிச்ச இமேஜும் வச்சுக்கலாம், வச்சுட்டு டவுன்லோட் கொடுத்துக்கலாம். அதாவது இது ரொம்ப 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 ஒரு ஈஸியான வெப்சைட்டுன்னு சொல்லலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதாவது ரிமூவ் பண்ணிக்கலாம், பிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது பேக்ரவுண்டில் எடிட் பண்ணிக்கலாம், கலர் எதாவது வச்சுக்கலாம். ஏதாவது பிஎன்ஜியை நம்ம கன்வெர்ட் பண்ணி ஃபோட்டோ, அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கும் இதை பிரிண்ட் பண்ணி நம்மளே பிரிண்ட் கூட எடுத்துக்கலாம். எந்த ஒரு ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ண தேவையில்லை, சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண தேவையில்லை. இன்டர்நெட் இருக்கணும் மஸ்ட்டு. பட் நமக்கு வந்து இன்டர்நெட் வந்து லோ இன்டர்நெட் தான் போகும். அதாவது அதிகமாக போகணும், கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறேன். அதனால தான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். இன்டர்நெட் சும்மா வெப்சைட்டுக்கான உள்ளே போகிறதுக்கு மட்டும் தான் இன்டர்நெட் தேவை, அதிகமான இன்டர்நெட் போகாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.